ஆர்டி ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெனுவில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஆர்டி ப்ராடக்ட் டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்டி ப்ராடக்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஆட் ஆர்டி ப்ராடக்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் ஆர்டி ப்ராடக்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெக்கரிங் டெபாசிட்டோட நேம் கோட் டைப் பண்ணிக்கோங்க. மினிமம் அலௌட் அமௌண்ட் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அலௌட் அமௌண்ட் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. மினிமம் டென்யூர் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டென்யூர் டைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. பீனல் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் டைப் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸேஷன் பீரியட் ஆஃப்டர் மெச்சூரிட்டி டைப் பண்ணிக்கோங்க. ரெனியூவல் டேஸ் பிஃபோர் மெச்சூரிட்டி டைப் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் டேஸ் பிஃபோர் மெச்சூரிட்டி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோர்க்ளோசர் இன்ட்ரெஸ்ட் வேணுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயும் மினிமம் டென்யூர் மேக்ஸிமம் டென்யூர் அதோட டைப்பு எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். க்ளோசர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அதையும் டைப் பண்ணிக்கலாம். கீழே வந்து லோன் ஆன் டெபாசிட் அலௌட் அப்படின்னு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரிமார்க்ஸ் டைப் பண்ணிவிட்டு எல்லா ஃபீல்ட்ஸும் ஆட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்டி ப்ராடக்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வரும். இப்போது நான் இந்த ஆர்டி ப்ராடக்டை நம்ம எங்கே போய் வியூ பண்ணணும்னா மெனுவில் ரெக்கரிங் டெபாசிட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட் ரெக்கரிங் டெபாசிட்னு இங்கே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ போட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ரெக்கரிங் டெபாசிட்னு ஷோ ஆகிருக்கும். இனிமேல் நம்ம வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.